சோதனை ஆண்டவரால் வரவே இல்லை, நம்மளால தான் சோதனை. நாம தான் இழுத்துக்கிறோம், நம்ம தான் போட்டு 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 எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே தவிர ஆண்டவர் கொடுக்க விரும்பல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நம்மளை சோதனை வந்தாலும் அதை தாங்கி கொள்ள பலன் தருவா. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். மிஞ்சினது ஒன்றும் சுமத்த மாட்டார், கவலைப்படாதீங்க. எந்த மிஞ்சினது கர்த்தர் உங்களுக்கு சுமத்த மாட்டார், சுமத்த மாட்டார்னு விசுவாசிங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க, சந்தோஷமா ஃபேஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேரை தேவன் எழுப்பி இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டார். திராணிக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவருடைய சார்ந்துருங்க. புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இதை குறித்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தேவன் நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி நீ இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லி நம்மை நடத்தினார். இந்த நாளில் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்ட இந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மளை அவ்வளோ ஒரு மேன்மையாய் பார்க்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். யோபு 34ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 34:23 வாசிக்க. மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி, மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்க பாரத்தை மிஞ்சி ஒண்ணு சுமத்த மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எழுதுறாங்க பாருங்க. இது எலிகோ, அதாவது யோபுடைய நண்பர்கள், அவங்களும் தேவனுடைய கூட இருக்கிறவங்க தான். அவங்க எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னா, மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை தாங்க முடியுமோ அந்த பிரச்சனை தான் நம்ம மேலே வந்து இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணாது, பிரச்சனை இருக்காதுன்னு எழுதுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் சுமத்த மாட்டாராம். என்னால் எவ்வளோ பிரச்சனை தாங்க முடியும், என்னால் எவ்வளோ கடன் பாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், என்னால் எவ்வளோ பழிச்சொல்லை தாங்க முடியும், அவ்வளோதான். அதை தாங்க மனுஷன் தேவனோடு வழக்காடுவேன். அப்போ நான் எங்கே வழக்காடுவேன்? ஆண்டவர்கிட்ட தான் போய் வழக்காடுவேன். ஆண்டவரே நீர் உண்டாக்கினீரே அப்படி சொல்லுவோம். ஆனால் உலக ஜனங்கள் இன்னைக்கு பாருங்கள், இயற்கையாகவே உலகம் உண்டாகிவிட்டது, உலகத்தில் யாரும் உண்டாக்கலை அப்படி நம்ம உலக மனிதர்கள் சொல்லுவாங்க. அவங்க வழக்காட மாட்டாங்க. அவங்கள பற்றி பேதம் சொல்லலை. யார் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வசனம். தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டாராம். நம்ம சொல்லுவோம், என் திராணிக்கு மேலே என்ன சோதிக்கிற கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உண்மையை சொல்லுகிறேன். நமக்கு என்ன, நம்மளால் என்ன சுமக்க முடியுமோ அதைத்தான் அவர் நமக்கு சுமத்துவார். காரணம் எதுக்காகன்னு சொன்னால், நம்மளே அவருக்கு நேராக திருப்புவதற்காக, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக, அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்காக, பிற்காலத்தில் தேவனோடு நம்ம வாழ்வதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு அவர் சரியான காரியங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அதை யோபு 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு 34:31 நாம் வாசிக்கும் போது, நான் தண்டிக்கப்பட்டேன் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். பார்த்தீங்களா, நான் தண்டிக்கப்பட்டேன். அப்போ எனக்கு ஒரு அடி விழுது, எனக்கு ஒரு சோறு வருது, எனக்கு ஒரு பலவீனம் வருது. இது ஏன் வந்தது? இது தேவனால் வரப்பட்டதா? நான் தவறு செய்கிறதுனால கர்த்தர் எனக்கு இது சொல்ல விரும்புகிறாரா? அப்போ நான் இனி இந்த தப்பு செய்ய மாட்டேன் என்று அங்கே சொல்லுகிறார். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். நல்லா தானே போச்சு, வண்டி சுமூகத்தாக தானே போச்சு,
இந்த இடத்துல பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை. அப்படின்னா அந்த வாகனத்துக்கு அந்த பிரச்சனைனா, அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எதில் விழுந்தோம்? அவர் அப்படி அழகா எழுதுறாரு, நான் பாவம் செஞ்சேன், கர்த்தர் என்னை தண்டிக்கப்பட்டேன். நான் தண்டிக்கப்பட்டது உண்மைதான். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தண்டிப்பு தேவை, அவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக போவதற்கு. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு. ஆமாம், நீ என் பிள்ளையே இல்லை, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை கேர் பண்ணவே மாட்டார். எப்போ இப்படி ஒரு நாய் அடிபட்டது போல தான் நம்ம அடிபட்டு செத்து கிடந்திருப்போம். நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே கர்த்தர், நம்மளை நடத்தி கொண்டு வருகிறாரு. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலேருந்து இத்தனை ஆண்டுகள் தேவன் நம்ம நடத்தி வந்தாரு. நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும், சங்கீதக்காரன் எழுதுகிறான் 39ஆம் சங்கீதத்தில். அப்போது நம்ம ஒரு 80 ஆண்டு வாழ்கிறோம் என்றால் 24 என்னாங்க 32 இல்லையா, 24,000 27,000 நாள் தான் நம்ம வாழ போகிறோம். அதில் 46 வயசு போயிடுச்சு. எத்தனை ஆண்டு போயிடுச்சு? 17,000 நாள் போயிடுச்சு. இன்னும் பாதி நாட்கள் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு 60-40% நான் வாழணும். இந்த 40% என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் தண்டிக்கப்பட்டேன், நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, தேவன் அவற்றை போய் நம்ம வழக்காடுவதற்காக மிஞ்சினதொன்று சுமத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் திருப்பி கொள்ளுங்க, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே எல்லாம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக, நல்ல கவனிங்க, உங்க திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, முதலாவது நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், முதல்ல அவர் இடம் கொடுக்க மாட்டார். திராணிக்கு மேல போக அவர் இடம் கொடுக்க மாட்டார். முதல்ல அறிஞ்சுக்கிடணும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருகிறது என்றால் இது என்னால தாங்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இடங்கொடாமல் சோதனையை தாங்க. இரண்டாவது, சோதனையை தாங்கத்தக்கதான. இந்த சோதனை என் பிள்ளையால தாங்க முடியும்பா. யோபுவுக்கு தேவன் சோதனை கொடுத்தது உண்மைதான். சோதனைக்கு விட்டார், அவரு சோதனை கொடுக்கல. அவர் அவ்வளோ ஒரு அகோரமான கடவுள் கிடையாது. பருக்களை கொண்டு வர்றதும், ஆட்களை கொண்டு போடுறதும், பிள்ளைகளை சாகடிக்கிறதும், காற்று வந்து வீட்டை மோதுறதும் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. சாத்தானுடைய வேலை அது. அப்ப யோபுவுக்கு ஆண்டவர் தெரியும், இவன் என் மேல உண்மை, அவன் சொல்றான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல சாக துணிஞ்சிட்டாரு. அதனாலதான் யோபுவை மாதிரி வேற யாரையும் அவர் சோதிக்கல. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபுக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கு அந்த சோதனை வரல. ஏன்? அந்த ஒரு யோபு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளில் சொல்லுங்க, யாரையாவது அப்படி சோதிச்சாரான்னு? இல்லை. பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, வீடு இடிக்கப்படுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சாத்தான், சாசு கேட்குறான். அப்போ வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்க சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையை உண்டு பண்ணுகிறாராம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியங்களை சொல்றாரு. முதல்ல சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாராம். 2வது, அதை தாங்கிறதுக்கு பலன் தருகிறார். ஐயோ, எனக்கு வந்த சோதனை இருக்கு பாருங்க, அதுதான் பைபிள் அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறது, தாங்கத்தக்கதான பலன். 3வது, தப்பி கொள்ளும்படி. அப்போ அதுல இருந்து கட்டாயம் நம்ம வெளியே வந்துடுவோம். அதில் நம்ம அமிழ்ந்து போயிட மாட்டோம். மனுஷனுக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு வந்து பலவீனம், கிட்னி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, இல்லைன்னா கடன் பிரச்சனை, என்ன இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களை தேவன் எழுப்பி கொண்டு வந்துடுவார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் உங்களை கட்டாயம் எழுப்பி கொண்டு வந்துடுவார். ஆனால் அதுக்காக சோதனையே வராதுன்னு சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை. அதே தான் நாங்கள் யாக்கோப்பு எழுதுறாரு. யாக்கோப்பு என்ன எழுதுறாருன்னா, யாக்கோப்பு எழுதுன நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் எடுத்து திருப்பி கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோப்பு 1:12 வாசிக்கும் போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கணும். பரவாயில்ல, உடனே அவசரப்படக்கூடாது. வியாபாரம் குறையுது, வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, சகிக்கணும். ஏதோ தேவன் சொல்ல விரும்புகிறார்.
அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், சோதனையை சகிக்கணும். சகித்து கொள்ளக்கூடிய இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பாருங்க, துப்புறாங்க ஐயா. காடியிலே கைகளிலே தண்ணீரை மாட்டி அந்த காடியை என்ன பண்றாங்க, காட்டுறாங்க. சகிக்கிறார். ட்ரெஸ்ஸை சீட்டு போட்டு பங்கிடுறாங்க. சின்ன விஷயம் நம்மளால தாங்க முடியல. நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நம்மளால தாங்க முடியல. வியாபாரத்தில் ஒருத்தர் ஒரு 500 ரூபா நம்மளை ஏமாத்திட்டா நம்மளால தாங்க முடியல. தேடி போயாவது அடிச்சு பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைக்கிறோம். சோதனையை சகிக்கணுமா? இயேசு கிறிஸ்து சகித்தான். எவ்வளோ பிரச்சனைங்க. தேவனுடைய குமாரன், அவர் எதுக்குங்க சாதாரணமாக ஏதோ ஒன்று அவருக்கு அப்படியே மரணத்துக்கு போயிருக்கலாம், போகலையே பாருங்க. எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அவர் சரீரெல்லாம் பிக்கப்பட்டு அப்படியே கொத்துக்கறி மாதிரி விரும்பத்தக்காத ரூபத்தை ஏற்றுக்கொண்டு சகிக்கிறார். அதெல்லாம் சொல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்பவுமே நீங்கள் நல்லாவே இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஒரு ஸ்டெப், ஒரு பள்ளம் வந்தால் கட்டாயம் ஒரு மேடு வரதான். அதை தாங்கிறதுக்கு பலன் நமக்கு வரணும். ஒரு நேரத்தில் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் அடுத்த லெவல் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் இது பரவாயில்ல, இதுதானே பரவாயில்ல, பார்த்து கொள்ளலாம், இதுதானே சொல்கிறாங்க, பரவாயில்ல. சகித்து கொள்ளக்கூடிய இருதயம். சொல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, ஒரு டைம் இருக்குது, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க பொறுமையா, சோதனையில அவசரப்படக்கூடாது. சோதனை வரும்போது நம்ம அந்த சோதனையினால தேவனை தூஷித்திடக்கூடாது. அதனால தான் யோபு தன் வாயினாலே பாவம் செய்யவே இல்லை. அதனால தான் மறுபடியுமான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார் யோபுக்கு. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக யோபு பெற்றுக்கொண்டார். அப்போ சோதிக்கிற, எனக்கு சோதனை வந்துருச்சு சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை. சோதனையை மனப்பூர்வமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 13ஆம் வசனம் அப்படி எழுதுறார் பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமா, உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் சோதிக்கல. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர் மிஞ்சினதொன்றையும் அவர் சுமர்த்த மாட்டார். இவனுக்கு இவ்வளோ பாரம் இருக்குது, இவனுக்கு இவ்வளோ பலன் இருக்குது, இவனை கொண்டு இதை செய்யலாம், இதை கொடுக்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கலாம் அவர் நினச்சிருந்தாரு. தானியேலுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கலாம் அவர் நினச்சிருந்தாரு. அதனால தான் அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க ஆண்டவரை சார்ந்து இருந்தார்கள். 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை ஆண்டவரால வரவே இல்லை, நம்மளால தான் சோதனை. நாம தான் இழுத்துக்கிறோம், நம்ம தான் போட்டு 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 எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே தவிர ஆண்டவர் கொடுக்க விரும்பலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நம்மளை சோதனை வந்தாலும் அதை தாங்கி கொள்ள பலன் தருவா. அல்லேலூயா. அப்போ இது எனக்கு சோதனை காலங்க அப்படி சொல்லாதீங்க. சோதனையை ஜெயிக்கணும், சோதனையை சகிக்கணும். இது எனக்கு கொடுக்கப்பட்டது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த முள் எனக்கு குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த சோதனை உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தான் சொன்னார். இந்த முள் உனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடவே முடியாது. அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இயேசுவோடு நடக்கிற முடியும். எனக்கு சோதனை இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அங்கே போனால் நம்ம எப்படி பண்ணிடுவார், இப்படி சோதனை, பெரிய சோதனை. இத்தனைக்கு அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சோதிக்கப்படுகிற எவனும். அப்போ இந்த ஜனத்துக்கு தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஏன் உனக்கு அப்போ நம்மளுக்கு எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்தாலும் நீ கலங்காத, இந்த போராட்டம் வந்தாலும் கலங்காத, வியாதி வந்தாலும் கலங்காத,
கடன் பிரச்சனை அதிகமானாலும் கலங்காத, உன்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கட்டாயம் அவர் உயிர்ப்பிப்பா. அதை உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிடணும், இந்த தாங்கக்கூடிய பலனை எனக்கு தந்திருக்கிறா, இதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு, அதை தாண்டி தான் நீங்கள் போகணுமே தவிர அதை நீங்கள் அப்படி விட்டுட்டு போக முடியாது. அப்படி விட்டுட்டு போனீங்கன்னா இதை விட பெரிய சோதனை தான் இருக்குமே தவிர உங்கள் சோதனை குறையாது. உங்கள் சோதனைக்கு ஒரு வழி சொல்லட்டா, நீங்கள் ஜெபம், ப்ரேயர். உங்கள் சோதனையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பலன் இருக்கும். வேறு எதுலேயுமே உங்களுக்கு பலன் இருக்காது. நீங்கள் வசனத்தை படித்து வசனத்தை கேட்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். வேறு எதில் நீங்கள் போனாலும் நீங்கள் நிற்க முடியாது. அது உங்களை கொஞ்ச நேரம் தான் உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆனால் இந்த திருவசனம் உங்களை யுக யுகமாய் சந்தோஷப்படுத்தும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒப்பானவன் யாரப்பா? நீ சாதாரணமான ஆளே கிடையாது. நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய், ஆண்டுடைய வல்லமையை தேடி வந்திருக்கிறாய். நீ இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இயேசுவால் மதம் மாறின ஜனம் கிடையாது, மனம் மாறின ஜனம். நீ மதம் மாறினவன் கிடையாது. மதம் மாறி என்ன பிரயோஜனம்? மனம் மாற வேண்டும். நான் மதத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னா அந்த கோயிலேருந்து இந்த கோயில் வருவீங்க, இவ்வளோ தானே. நான் மதம் மாறினவன் அல்ல, மனம் மாறினவன். நான் இயேசு மேலே அன்பு வைத்திருக்கிறவன், இயேசுனுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுகிறவன், இயேசு சொல்கிறத செய்கிறவன். அதுதான் கிறிஸ்தவம். அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்தது. இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு பேர் அப்படி இல்லை. சாட்சி இல்லை, உண்மை இல்லை, உண்மையில் ஜீவியம் கிடையாது, ஹெல்ப்பு கிடையாது. கர்த்தர் எதுக்காக காணிக்க கொடுக்குறாரு? சபைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஏழை ஜனங்களை பார்ப்பதற்கும் தான். இந்த ரெண்டு எங்கே நடக்கு? நம்ம திட்டம் பண்ணணும். நம்மளுக்கு வருகிற காணிக்கையில் நம்ம ஜனங்களுக்கு செய்யணும், ஏழை எளிய ஜனங்களை கவனிக்கணும். என்னுடைய சுகத்துக்காகவே என்னுடைய நான் தனிப்பட்ட இதில் வளர்றதுக்கு ஆண்டவர் கொடுக்காரு கிடையாது. அது வேதத்தின்படி நம்ம பார்க்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, ஜனங்கள் விடுதலை ஆவதற்கு, அதுக்கு தான் கூட்டங்களை நடத்துகிறோம், மண்டபங்களை செலவு பண்ணுகிறோம், 12 மணி நேரம் உபவாச ஜெபத்தை பண்ணுறோம். எத்தனை ஆயிரம் செலவு. யாருக்கு அந்த உணர்வு இருக்குது? எதுக்காக இந்த கூட்டம்? இந்த நம்ம பேருக்காக, அந்த போஸ்ட்டுக்கு என்ன மாடு கடிச்சிடும், 4 பேர் கிழிச்சுவான், ஒருத்தன் கரெக்டாக தலையை வெட்டியிருக்கான். நம்ம தலையை எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க பாருங்க. சகிக்கணும். போஸ்ட்டில் போனால் பிரச்சனை வரத்தான் செய்யும். இல்லையா சொல்லுங்க. எனக்கு என்ன மாலை போட்டு 12 நான் வச்சுட்டு கிடையாது. அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், எவ்வளோ செலவு, எவ்வளோ அர்ப்பணிப்பு. இந்த 3 நாள் காலையில் 5 மணிக்கு ஜெபம், அதுக்கு போஸ்ட் ஓட்டுற காரியம், ஆயத்தம், எவ்வளோ விஷயம். எதுலேயுமே தெரியாமல் எப்படி ஆண்டவரோடு இணைய முடியும்? தெய்வ பிள்ளைகளே, அப்போ இது ஊழியக்காரராக எங்களுக்கு வரக்கூடிய சில காரியங்கள். கண்ணு கருத்துமா நாங்கள் இருக்கணும். 12 மணி நேரம் கொண்டு போகணுமே. ஒரு 10 நிமிஷம் வந்து பேசுங்க பார்ப்போம். 12 ஹவர்ஸ் அவங்கள கொண்டு போகணும் ஆண்டவருக்குள்ளே. எவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்கிறது, எவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்கிறது. 12 மணி நேரம் மட்டுமா? நைட்டில் இருந்தே சாப்பிட மாட்டோம். அப்போ 24 மணி நேரம் ஆகுது. 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் எனக்கெலாம் 3 வருஷமாக. 24 மணி நேரமாக ஆண்டவரோட வசனத்தை பேசுகிறது, நின்றுக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குப்பானவன் யார்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவன் மேல் மிஞ்சினதொன்று சுமத்த மாட்டார். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக உமக்கு இதை என்னை தப்பிச்சு கொள்ள போகிறதுக்காக. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிட்ட வந்து சொல்லுவேன், இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தேவனை அறியாதவங்கன்னா அப்படி சொல்ல மாட்டேன் நான். சமீபத்தில் ஒரு தம்பி சொன்னான், அண்ணே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைண்ணே, தலையில் அடிபட்டிருக்கு, கர்த்தர் சொன்னார், அவன் வாழ்க்கை முடிஞ்சுது. நான் சொல்லவே இல்லை. ஆனால் முடியாதவங்களும் சொல்லுவார், இவங்க வாழ்க்கை முடியாதுன்னு சொல்லு. அவங்க நம்புகிறாங்க, நம்பலை, உன் வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நீ ஒப்பானவன். உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார், நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே கிடக்கணும் கர்த்தர் விரும்பவே மாட்டார். நம்மளை எப்படியாவது ஒரு பிரச்சனைனா அதிலேருந்து கொண்டு வந்து அவருக்கு மகிமையாக வைக்க விரும்புவார். ஆமென் சொல்லுங்க. அப்போது நான் சோதிக்கப்படுறேன்னா திராணிக்கு மேலே நான் என்ன பண்ணல, சோதிக்கப்படவே இல்லை. திராணிக்குள்ளே தான் சோதிக்கப்படுகிறோம். உங்களுக்கு வர்ற சோதனை உங்களை ஜெயிக்கலாம். உங்கள் சோதனை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆண்டவர் அதை விருப்பப்படுத்த அனுப்பிச்சிரு. என் பிள்ளை இதை தாங்குவான்ப்பா,
அக்கினி ஜுவாலையில் போடுறதுக்கு அவர் எப்படி மனசு வந்திருக்கும் பாருங்க கர்த்தருக்கு. இப்போ கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிற ஜனம், அனனியா, மிசாவேல், சாத்ராக், அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்கள கொண்டு அக்கினி ஜுவாலையில் போடும்போது கர்த்தருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அவன் நம்பணும். இப்போ அங்கே 4வது ஆளாக இவர் தான் போய் நிற்க போகிறாரு. நிற்க போனாலும் இப்போ உள்ளே தூக்கி போடும்போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? அவங்க அதை பற்றி கவலைப்படல. ராஜாவே, நான் அடிக்கடி ராஜாவே நீர் சொன்னதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்கிட முடியாது, செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ நிப்பாட்டின சிலையை நான் வணங்க மாட்டேன். நாங்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ராஜாவே பார்க்காரு. அவர் கண்ணு பாருங்க, நம்மளுக்கெல்லாம் நல்ல கண்ணே கிடையாது. ராஜாவுக்கு சூப்பர் கண்ணு. அப்படியே எட்டி பார்க்குறான். என்னடா 3 பேர் தான் போட்டோம், யாருன்னா தேவமனு. அவருக்கு எவ்வளோ ஒரு வெளிப்பாடு பாருங்க. நம்ம கத்தரை பார்த்தா, நம்ம கத்தரை இயேசு கிறிஸ்துவை பார்த்தா இயேசு கிறிஸ்து இப்படி இருக்க மாட்டாருன்னு போயிடுவோம். அவ பாருங்க, தேவகுமாரனுடைய சாயலுக்கு. தேவகுமாரன் எப்போ வந்தார் மனுஷனுக்கு? மத்தேயில தான் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்தார். ஆனால் தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயல். அப்பா குமாரன் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு படிக்கணும். வேத வசனத்தை நல்லா படிங்க. 4வது பார்க்குறேன்னு சொல்லி சட்டத்தையே மாற்றி எழுதிட்டார். இவங்க 3 பேருக்காக ஹோல் பாபிலோன்லே சட்டம் மாறுது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னு சொல்லுங்க. என் ஒருத்தனுக்காக இந்த சட்டமே மாறும். இந்த 3 பேருக்காக நேபுகாத்நேச்சார் சட்டத்தையே மாத்துறாரு. ஏய், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தேவன் தான் தெய்வம், அந்த தெய்வத்தை தேடாத எல்லா வீடையும் இடிங்களான்ட்டார். படிச்சிருக்கீங்களா அப்படி நீங்க? அவன் வீடெல்லாம் எருக்கலாக்கப்படும். இப்போ எவன் தேடாமல் இருப்பான்? அவ்வளோ பேரும் கர்த்தரே தெய்வம்னா அப்படி செய்யணும் நம்ம நாட்டில். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர் ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால அவரை கொஞ்ச நேரம் ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறது. இயேசு கிறிஸ்துவ ஊறுகா மாதிரி வச்சுக்கிறவங்களை வச்சு அவரும் ஊறுகா மாதிரி தான் இருப்பார். நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்க, அவரே சார்ந்தருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாள் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணே உங்கள் செய்தியை நான் முழுவதும் கேட்டேன், உங்கள் செய்தி எங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறது, உங்கள் செய்தி முழுவதும் நாங்கள் கர்த்தரோடு சேருவதற்கு ஏற்பதாக இருக்கிறது என்று சொன்னான். அப்போ தான் நான் சந்தோஷப்பட்டேன். நான் என்ன உங்களை என் பக்கமாக திருப்புறேன், என் பின்னாடி வாங்க நான் சொல்கிறேன், என்ன தேடுங்க நான் சொல்கிறேன். இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற காணிக்கெல்லாம் ஒரு பகுதி நீங்கள் கொடுத்து நான் என் குடும்பம் சாப்பிட்டா அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எல்லாம் கொடுக்காத. உன்னை யார் கேட்டால் காணிக்க? நீ கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம், அது ஒரு பகுதி தான். நீ ஆண்டவரோடு தான் வாழணும். 3 நாள் சாப்பிடாமல் இருப்போம் நாங்கள், பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நான் ஆண்டவரை தேடி வரலை. எனக்கு ஜனங்க காணிக்க கொடுப்பாங்கன்னு நான் அந்த கூட்டத்தை நடத்தலை. ரட்சிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும், தேவ சமூகத்துக்கு போகணும், ஆத்துமா ரட்சிப்படையணும், பரலோக ராஜ்யத்தை அடையணும். செத்து போனால் போகிறோம், ஒரு நாள் அந்த இடத்துல வந்து பார்க்கணும். இத்தனை ஜனங்கள் வசனத்தை கேட்டார்கள். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்த. அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். மிஞ்சினது ஒன்றும் சுமத்த மாட்டார், கவலைப்படாதீங்க. எந்த மிஞ்சினதும் கர்த்தர் உங்களுக்கு சுமத்த மாட்டார். சுமத்த மாட்டார்னு விசுவாசிங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பேரை தேவன் எழுப்பி இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டார். திராணிக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவருடைய சார்ந்துருங்க. வேலையாக ஆண்டவரானா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வேலையை அவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார், நடக்க பண்ணுவார். அதுக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, அதனால தான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பேசும்போதே அபிஷேகம் இறங்கும், நீ நடக்கும்போதே அபிஷேகம் இறங்கும். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். நம்ம தேவன் வெறும் மலைகளுக்கு மாத்திரம் அல்ல, பள்ளத்தாக்கு கீழே எல்லாவற்றிற்கும் அவர் தான் தெய்வம். நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுதியிருக்கலாம்.